ஒரு ஜாதகத்தில் நன்மை செய்யக்கூடிய கிரகமாக சூரியன் இருந்து வலிமை குறைவாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பகல் நேரத்தில் மஞ்சள் சந்தன தூபம், அந்த சந்தனத்தை தணலில் போட்டு எந்திரிக்கிற புகையை சுவாச்சோம்னா சூரியனுடைய வலிமை கூடிவிடும். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் குறைவாக இருக்கிறது, நல்லது செய்யக்கூடிய நிலைமையில இருந்து, அப்போ அந்த சுக்கிரனை வளம் பெற வைக்க வேண்டியது எப்படி அப்படின்னா, இப்போ ஜோதிடத்தில் ஆர்வம் ரொம்ப எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் இளம் வயசில் ஆர்வம் வர்றதுங்கிறது வேறு, அந்த வயது முதிர்ந்து ஆர்வம் அதிகமாக வர்றதுங்கிறது ரொம்ப எல்லாத்துக்கும் வராது. ஆனால் நம்ம ஐயாவை கிட்டத்தட்ட பல கருத்தரங்கத்தில் பார்த்துட்டோம். அந்த ஜோதிடத்தில் அந்த புதிய முறையை எப்படியாவது இந்த மாணவர்களுக்கு துணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கார். போன மாதமே ஐயாவை நம்ம மேடை ஏற்றலான்னு பார்த்தோம், நேரம் காலம் கருதி நம்ம ஏற்ற முடியல. இன்றைக்கி ஐயாவை நம்ம பேசுமாறு அன்போடு நம்ம அழைக்கிறோம். ஒரு 20 நிமிடம் மட்டும் ஐயா அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக நச்சுன்னு அடித்து உங்களுடைய பதிவை அரங்கேற்றுமாறு நம்ம அன்போடு வரவேற்கிறோம். முதலாக ஐயா பேசுகிறாரு. ஐயா அவர்களுக்கு நம்ம சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக ஒரு மரியாதை நிமித்தம் செய்த பிறகு ஐயா அவர்களை நம்ம உரையாற்ற சொல்வோம். ஐயா வாங்க ஐயா. இது அவங்களுக்கு கொடுத்துருங்க. இல்லைங்க, எக்கருத்தை எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவு. ஈன்ற பொழுதினும் பெரிது ஓப்பார் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னிலிருந்து 25 வருடத்துக்கு முன்ன குழாய் குழந்தை மையம், அதாவது டியூப் பேபி சென்டர் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அப்பெல்லாம் சரியாக குழந்தைங்க பிறந்துட்டு இருந்தது. அந்த சமயத்தில் மணமக்கள் எல்லாம் 3 வேளையும் வெத்தலை வாக்கு, அது ஓடக்கல் சுண்ணாம்பில் போடுவாங்க. அப்போது இந்த 3 வேளை சாப்பிட்ற மாதிரி இந்த 3 வேளையும் வெத்தலை வாக்கு போட்டு வந்தாவே குழந்தை பிறப்புக்கு அங்கே வாய்ப்பு உண்டாயிரும். அதுலேயும் சுக பிரசவத்துக்கு அநேக வாய்ப்பு உண்டாகும். ஆகையினால் இந்த புதுமண தம்பதிகள் மட்டுமல்ல, குழந்தைகள் இல்லாதவர்களும் இந்த வெற்றிலை பாக்கு போடுவதை தினசரி 3 வேளை சாப்பிட்ற மாதிரி 3 வேளை போட்டுட்டு வந்தால் அவங்களும் அப்பா அம்மா ஆவதற்குண்டான வாய்ப்பு உண்டாகும். பகலில் தூபமும் இரவில் தீபமும் உகந்தது. ஒரு ஜாதகத்தில் நன்மை செய்யக்கூடிய கிரகமாக சூரியன் இருந்து வலிமை குறைவாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை, இந்த சூரியனுக்கு நட்பு கிரகங்களுடைய கிழமைகள், இதிலேயே பகல் நேரத்தில் மஞ்சள் சந்தன தூபம், அந்த மெத்தையில் போட்டு வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த சந்தனம் தான். அந்த சந்தனத்தை தணலில் போட்டு எந்திரிக்கிற புகையை சுவாச்சோம்னா சூரியனுடைய வலிமை கூடிவிடும். ஒரு ஜாதகத்தில் நன்மை செய்யக்கூடிய நிலைமையில் சந்திரன் இருக்கிறார்,
வலிமை குறைவாக உள்ளது. திங்கட்கிழமை சந்திரனுக்கு நட்பு கிரகங்களுடைய கிழமைகளில் சூரியன் மறைஞ்ச பிற்பாடு தணலில் சாம்பிராணியை போட்டு தூபம், அந்த தூப புகையை அந்த ஜாதகர் சுவாசித்தா தன் ஜாதகத்தில் சந்திரன் வலிமையை பெற்று இடுவார். அடுத்து செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நன்மை செய்யக்கூடிய நிலைமையில் இருந்து வலிமை குறைவாக இருந்தால் செங்குங்குலிய தூபம் பகலில் போட வேண்டும். இதை அதுக்குண்டான நட்பு கிரகங்களின் கிழமைகளிலும் போட்டுக்கலாம். சுருக்கமாக அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நட்பு கிரகங்களையெல்லாம் பெருசாக பேர் சொல்ல, அதை நீங்கள் யூகிச்சுக்கலாம். அடுத்து புதன்கிழமை. அப்போது இந்த புதன் குறிப்பாக இந்த ஜோதிடருக்கு வலிமையாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு ஜாதகத்தில் புதன் வலிமை பெற வேண்டுமென்றால் புதன்கிழமை அதிகாலை 4 மணியிலிருந்து விடியற்காலை 8 மணி வரைக்கும், சாயங்காலம் 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும், இது ஒரு தோராய நேரம்தான். இந்த நேரத்தில் தணலில் பச்சை கற்பூரத்தை போட்டு தூபத்தை அந்த ஜாதகர் சுவாசிச்சோம்னா ஜாதகத்தில் புதன் வலிமை அடைந்து விடுவார். அடுத்து குரு ஜாதகத்தில் வலிமை குறைவாக இருக்கிறார். அப்போது இந்த ஆம்பல் என்று சொல்லக்கூடிய தாமரை சம்மந்தப்பட்ட அத்தனை பொருள்களும், அதாவது தண்டுகள், இலைகள் இதெல்லாம் கிடைக்கும். அதை தணலில் போட்டு புகையை எந்திரிக்க வச்சு அதையும் சுவாசிச்சவர்னா அந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் குரு பலம் பெற்று விடுவார். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் குறைவாக இருக்கிறது, நல்லது செய்யக்கூடிய நிலைமையில் இருந்து, அப்போது அந்த சுக்கிரனை பலம் பெற வைக்க வேண்டியது எப்படி அப்படின்னா, வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு உண்டான நாள். இதில் பகல் நேரத்தில் சுக்கிரனுடைய ஓரையில் தணலில் லவங்கத்தை தட்டி பொடியாக்கி அதைய போட்டு தூபம், அந்த தூப புகையை அந்த ஜாதகர் சுவாசித்தா அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் வலிமையை அடைந்து விடுவார். ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி ஒரு ஜாதகத்தில் குறிப்பிட்டு சொல்ல போனால் மேச ராசியில் 20 பாகை வரைக்கும் சனி நீச்சம். இதில் 11வது பாவகையின் துவக்கத்தில் பரம நீச்சம். இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சு. இப்போ அந்த சனியை வலிமைப்படுத்த வேண்டும். எப்படி அப்படின்னா, தணலில் கருங்காலி கட்டையை பொடியாக்கி போட்டு அதிலிருந்து வரக்கூடிய புகையை சுவாசம் பண்ணுனா அந்த சனி வலிமை பெற்று விடுவார். ஒரு ஜாதகத்தில் 3, 6 மற்றும் 11 ராகு, கேது, சனி, செவ்வாய் இருந்தால் நல்லது செய்வாங்கிறது விதி. அப்போது ராகு வலிமை குறைவாக இருக்கிறது. இதுக்கு சனிக்கிழமை ராத்திரி தணலில் கருங்கடுகு பொடியை போட்டு புகை எழுப்பி அதை அந்த ஜாதகர் சுவாசம் செய்தால் ராகு வலிமை அடைந்து விடுவார். அதே நாளில் தணலில் சிகப்பு சந்தனம், அதாவது செம்மரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அந்த பொடியை தணலில் போட்டு அந்த புகையை அந்த ஜாதகர் சுவாசம் பண்ணால் கேது வலிமை பெற்று விடுவார். அடுத்து இப்போ ஒரு கருத்துக்கு வந்துட்டேன். இன்றைக்கி காலையில் 9 மணி கிட்டத்தட்ட வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம், அதுக்கு மேலே ரேவதி. இன்றைக்கி மத்தியானம் 1 மணி சிலுவானத்தில் ஒரு குழந்தை பிறக்குது. இதுக்கு நட்சத்திர பரம நாளிகையும் இல்லை, உதயாதி நாளிகையும் இல்லை. அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில்
சந்திரன் செல்லக்கூடிய விகலையை வைத்து கர்ப்பத்தில் சென்றது போக நின்ற புதன் திசை இருப்ப தெரியறது எப்படி? இப்போ விளக்கறனுங்க. இப்போ வந்துங்க காலையில் அந்த 9 மணிக்கு மேலே கணக்கு எடுத்தோம்னா 3 மணி 51 நிமிஷம் உத்திரட்டாதியில் போயாச்சு. மீதி இருக்கிறது 4 மணி 2 நிமிஷம். இதுதான் அந்த புதனுடைய நட்சத்திரமான ரேவதியில் சந்திரன் செல்கின்ற விகலை அப்படிங்கிறத எடுக்கணும். இதிலிருந்து தான் அப்போது நேற்று இன்றைக்கி அதிகாலையிலேருந்து நாளைக்கு அதிகாலை வரைக்கும் சந்திரன் செல்லக்கூடிய கலையை முதல்ல தீர்மானிச்சிடணும். அப்போது இன்றைக்கி அதிகாலை 5:30, அதாவது பாரத நிலைமணி, இதுதான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் மணின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். எனக்கு தமிழ் தான். இதில் இன்னும் சொல்லி பாருங்க, இந்த அச்சாம்சம் அப்படிங்கிறது, ரேகாம்சங்கிறது, அயனாம்சங்கிறதெல்லாம் வடமொழி சொற்கள். இதுக்கு தமிழில் சொற்கள் இருக்கிறது. நெட்டாங்கு அப்படின்னா அச்சாம்சம், அகலாங்கு அப்படின்னா ரேகாம்சம், கதிராங்கு அப்படின்னா அயனாம்சம். இன்னும் தமிழில் கணக்கு விதிகளை ஒன்று சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு நிறைய சமாச்சாரம் இருக்குது, நேரம் இல்லை. வட்டத்தின் அளவை தெரியணும்னா அந்த வட்டத்தின் குறுக்களவு இருக்குது பார்த்தீங்களா, அதைய 3ஆல் பெருக்கணும்னா அந்த வட்டத்தின் அளவை தெரிஞ்சிடலாம். தமிழரின் வானியல் கோட்பாடு என்ற நூலில் இவைகளெல்லாம் இருக்கின்றன. சரி, இப்போ எடுத்துக்கொண்ட விவரத்துக்கு வந்துடலாங்க. அப்போ 242 நிமிஷம் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் அந்த குழந்தை பிறந்திருக்குது. அதான் மத்தியானம் 1 மணி 11 நிமிஷத்துக்கு. இது நாமக்கல்லுக்கு இதை அமைச்சிக்கிறேன் நான். அப்போ அந்த 242 பெருக்கல் 36 சில்வானத்தில் கொண்டு வந்தோம்னா 8844 அப்படிங்கிற ஒரு விவரம் வரும். இந்த 8844 அப்படிங்கிறது தான் சந்திரன் ரேவதியில் சென்று கொண்டிருக்கும் விகலை. இதெல்லாம் விவரமாக சொல்கிறதுக்கு நேரம் பத்தாதுங்க. ஆகையினால அந்த சமாச்சாரத்துக்கு போயிடுறேன். அப்போ இந்த 8844 விகலையை இந்த புதனுடைய திசை, அதாவது 17 வருஷத்தை முதல்ல மாதமாக்கணும், பிறகு நாளாக்கணும், பிறகு மணியாக்கணும், மணியை நிமிஷமாக்கணும், நிமிஷத்தை நொடியாக்கணும். இதெல்லாம் இதில் இருக்குது. இப்போ அதெல்லாம் நான் ஆக்கிட்டேன். அப்போ இந்த அளவில் அந்த 183.6 நிமிஷத்தில் இந்த 8844 விகலையை பெருக்கணுமுங்க. பெருக்கணும்னா 16,23,753 நிமிடம் 24 நொடி வருமுங்க. நீங்கள் வேணாலும் செய்யலாம். இதை அடுத்தும் நிமிஷமாக்கணும். அப்போ நிமிஷம் பார்க்குற போது 58 நிமிஷம் வந்துடும். அடுத்து மணியை பார்க்கணும், மணி 12 மணி வந்துடும். அடுத்து 1124 இருக்குமுங்க. இதைய 360 வகுத்தோம்னா 3 வருஷம் 1 மாதம் 17 நாள் வருமுங்க. இப்போ புதனுடைய தசை 17 வருஷம். இந்த 17 வருஷத்தில் இந்த 3 வருஷம் 1 மாதம் 17 நாள் 12 மணி
58 நிமிடம் 24 நொடி இது கர்ப்பத்தில் சென்றது. பிறப்பில் நின்றது 16 வருஷம் 10 மாதம் 12 நாள் 11 மணி 1 நிமிஷம் 36 நொடி. இந்த மாதிரி துல்லியமான கணிதமும் கவனிப்பும் ஜோதிடர்களுக்கு அவசியம் வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகட்கு. நன்றிங்க. என்னுடைய விவரம் விஜயமங்கலம் கருணாகரன். என்னுடைய அலைபேசி வரிசை எண் 88 70 53 10 83. நன்றிங்க. என்னுடைய பெற்றவளுக்கு அப்புறம்தான் இந்த ஜோதிடம் எனக்குங்க. நன்றிங்க. இதில் இந்த வெளியே கட்டிக்கிறோம் பார்த்தீங்களா, ராசி நவாம்சம் வட்ட வட்டமாக, இந்த அமைப்பில் இந்த இன்னைக்கு இருக்கிற கணனி ஜாயத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையை நாம் அமைச்சு பலனை தீர்மானித்து தெரிவிக்கிறோம்னு. ஆனால் அநேகமான பலன் ஒத்து வரும். இதுக்கு ஒரு ஆதாரம் செல்வி ஜெயலலிதாவின் மரணத்தை 69 நாளைக்கு முதல்ல இப்போவே 7 நாளாக நடைபெறமாக இருக்குதே, உனி 70 நாளில் செத்து போச்சுங்கிற செய்தி தான் வரும்னு சொன்னேன். 69வது நாளில் அந்த செய்தி வந்ததுங்க. நன்றிங்க. யாருமே பிறந்தா செத்து தான் ஆகணும். அப்போ வயசாகி சாகிறத வரவேற்கணுங்க. வாய்ப்புக்கு நன்றிங்க.